கணவன் கந்தசாமியும் மனைவி மல்லிகாவும் ஒரு அழகான படகுல கடல்ல சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு பார்த்த ஒரு புயல் ஒண்ணு வர அலைகள் எல்லாம் செம்ம ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. கப்பலை கவுத்தி போடவும் ஆரம்பிச்சிருச்சு. மனைவிக்கு சும்மா அள்ளுவிடவும் ஆரம்பிச்சிருச்சு. மூழ்கிருவோன்ற பயம் உச்ச கட்டத்துல ஏறி அது கோபமா மாறி தன்னோட ஹஸ்பண்ட பார்த்து, யோ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லையா, நம்ம சாக போறோன்றது தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க, கணவன் ரொம்ப கூலா அதை பெருசா எடுத்துக்கிறாம போட்ட தன்னால முடிஞ்ச வர சேஃப் அண்ட் செக்யூரா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. மக்க மனைவிக்கு ஒண்ணுமே வழங்கல. யோ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லையான்னு மறுபடியும் கத்த, கணவன் அங்க இருந்த ஒரு பெரிய கத்தி எடுத்து அவளுக்கு நேரா நிற்றாரு. இப்ப கேக்குறாரு, நான் உன்னை கொல்ல போறேன்னு நீ பயப்படுறியா? அதுக்கு மனைவி, இல்ல சுத்தமா இல்ல, ஏன்னா நீங்க என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க, என்னை கொல்ல மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்ல, கரெக்ட் எக்ஸாக்ட்லியா அதே நம்பிக்கை தான் என்னை படைச்ச இறைவன் இயேசு மேலயும் இருக்குது. எந்த புயல் வந்தாலும் அவரை நான் நம்புவேன், ஏன்னா அவர் என்னைய ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொன்னாராமா. கொஞ்ச நேரத்திலே புயலும் நின்றுச்சு. ரெண்டு பேரும் சேஃபா கரையும் சேர்ந்துட்டாங்க. சோ இன்னைக்கும் நம்ம யாரையும் நம்பி நடுத்தருவுல வந்து நிக்கிறோம். ஆனா இறைவன் இயேசுவை நம்புங்க. பயப்படாம நிம்மதியா சந்தோஷமா எந்த புயல் அடிச்சாலும் கரையா கடந்துடலாம்.